occasion of our annual Sports Day, a warm welcome to all who have gathered here to celebrate the spirit of sportsmanship and a reminder of how they can inspire us to be our best. Prayer song. Prayer is the most powerful tool mankind has. As we move forward. நீராறும் கடலொடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிலே எக்கடமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமிழந்து செயல்மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே Mrs. S. Kannamal M.A. to deliver welcome address. I am sorry, I feel convenient to stand here and deliver my welcome speech. First of all, I would thank the God the Almighty to providing me the chance to stand before you to give my welcome speech. ஆண்டு விழா வரவேற்புரை. அனைவருக்கும் வணக்கம். நமது அழைப்பினை ஏற்று நம் பள்ளியின் 2024-25 கல்வியாண்டின் விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எம்மை பெருமைப்படுத்த வந்துள்ள எங்களது குடும்ப மாப்பிள்ளை திரு டி பாலகுமார் BBSc MBA அவர்களையும் மற்றும் நமது அழைப்பினை ஏற்று நம்மை பெருமைப்படுத்த வந்துள்ள ஒட்டன்சத்திரம் நகரசபை கமிஷனர் திருமதி எம் ஸ்வேதா BE அவர்களையும் நம் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ மாணவிகளையும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது ஓட்டுநர்களையும் நமது நடத்துனர்களையும் நமது ஆயாக்களையும் பள்ளி விழாவிற்கு வருக வருக என்று அழைத்து வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் டி பாலகுமார் அவர்கள் பழனியில் பிறந்து வளர்ந்தவர். பழனியில் உள்ள பள்ளியில் சீரும் சிறப்புமாக கல்வி கற்று தேர்ந்தவர். +2 படிப்பில் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்து பாட்டனி மற்றும் ஜுவாலஜி பாடங்களில் பள்ளியில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர். தன் தந்தையின் விருப்பப்படி நாமக்கலில் உள்ள அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பயின்று டாக்டர் பட்டம் பெற்றார். மருத்துவர்கள் வாங்கும், அதாவது சாதாரணமாக MBBS படித்தவர்கள் வாங்கும் FRCSக்கு நிகரான ஃபெலோ மெம்பர் ஆஃப் இந்தியன் வெட்டினரி மெடிசின் சொசைட்டியில் சான்றிதழ் பெற்றுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தேவையான ஹிந்தி மொழி தேர்வில் பிரபோத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். கால்நடைகளுக்கு வரும் நோய்களை மிகச் சிறப்பாக கண்டறிந்து தகுந்த சிகிச்சையினை தருவதில் மிகுந்த வல்லமை பெற்றவர். ஞாயிற்றுக்கிழமை தவிர பிற நாட்களில் தவறாமல் குறித்த நேரத்திற்கு மருத்துவமனைக்கு செல்பவர். பசுமாடுகளுக்கு ஏற்படும் சிக்கலான கன்று ஈனும் தருணங்களில் மிக திறமையாக செயல்பட்டு தாய் பசுவையும் சேய் கன்று குட்டியையும் காப்பாற்றுபவர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சென்ற வருடத்தில் சிறந்த கால்நடை மருத்துவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கலெக்டர் அவர்களால் பாராட்டும் பரிசும் பெற்றவர். ஆவின் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக தன் பதவியை தொடங்கியவர். இன்று கால்நடை துறையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக உயர்ந்து உள்ளதற்கு இவரது கடின உழைப்பும் நேர்மையும் காலம் தவறாமையுமே காரணங்களாக விளங்குகின்றன. அவரை
உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் இப்பள்ளி சமுதாயத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர் திருமதி எம் ஸ்வேதா அவர்கள் கோவையில் பிறந்து வளர்ந்தவர். கோவை கார்ப்பரேஷனில் இவர் தந்தை சானிட்டரி இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்கிறார். தாயார் விஜயலட்சுமி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறார். கோவையில் புகழ்பெற்ற அவிலா கான்வென்ட்டில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். கோவை ஸ்ரீ கிருஷ்ணா என்ஜினியரிங் கல்லூரியில் பிஇ சிவில் படிப்பை முடித்தார். பள்ளி படிப்பிலும் கல்லூரி படிப்பிலும் ப்ரொஃபிஷியன்சி பெற்றவர். பிஇ படிப்பில் ஸ்கூல் பார்லிமெண்ட் செக்ரட்டரியாக திகழ்ந்தவர். இன்ட்ராக்ட் கிளப்பில் சமுதாய நலப்பணி ஆற்றியவர். சிவில் இன்ஜினியர்ஸ் கான்கிரீட் அசோசியேஷனில் செக்ரட்டரியாக இருந்தவர். பெண்களின் சிவில் இன்ஜினியர்களுக்கான அசோசியேஷனில் ஆர்சிசி, அதை நம்ம இந்த ரூஃப் போடுறோம்ல, அது ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் கருத்தரங்கில் கலந்து கொண்டு தனது ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டவர். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் மாநில அளவில் 17ஆம் ரேங்க் பெற்று வெற்றிகரமாக பாஸ் செய்தவர். தற்பொழுது ஒட்டன் சத்திரம் நகராட்சியின் ஆணையாளராக திறம்பட பணியாற்றி வருகின்றார். அவரை உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் இப்பள்ளி சமுதாயத்தின் சார்பாகவும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்களே, நமது சிறப்பு விருந்தினர்கள் இருவருமே படிப்பை முதல் குறிக்கோளாக கொண்டு மிகுந்த கவனம் செலுத்தி படித்து படிப்பின் காரணமாக பெருமை பெற்றவர்கள். அவர்களது கருத்துரைகளை நீங்கள் நன்றாக கேட்டு பயன்பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். The purpose of life is not to be happy. It's to be useful, to be honorable, to be compassionate, to have. It makes some difference that you have lived. The best way to find yourself, to lose yourself, is the service of others. Veterinarians are the unsung heroes of our society. Veterinarian's job often begins where that of a doctor ends. I feel exceedingly proud and privileged to invite our chief guest, Dr. T. Balakumar sir, BVSc MBA, Assistant Director, to deliver discourse. பட்ஸ் பள்ளியின் இந்த ஸ்போர்ட்ஸ் டே விழாவிற்காக இங்கே கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது நகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் மற்றும் சீனியர் பிரின்சிபல் மற்றும் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் மற்றும் ஏஓ மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி பட்ஸ் ஸ்கூலை நம்ம முதலாக நல்ல முறையில் உருவாக்கி 30க்கும் மேலாக ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல முறையில் திறம்பட நடத்தி செயல்படுத்தி இன்று ஒட்டஞ்சத்திரத்தில் முதல்நிலை பள்ளியாக உயர்த்தியதற்காக நமது ஃபவுண்டர் மற்றும் சீனியர் பிரின்சிபால் மேடம், ரெஸ்பெக்டட் மேடம் திருமதி கண்ணம்மாள் அவர்களை மனமாற பாராட்ட விரும்புகிறேன். இருந்தாலும் எனக்கு பாராட்டுவதற்கு வயதில்லாததால் அவர்களை வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பட்ஸ் பள்ளியின் பிரின்சிபல் மற்றும் கரஸ்பாண்டன்ட் அவர்கள் ஒரு சிறந்த டேலண்ட் உள்ள நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் மற்றும் பலவித கலைகளில் திறமைகளும் உடையவர். அவர் கல்வியில் சிறந்தவர் மட்டுமல்லாது ஸ்போர்ட்ஸ் இப்பொழுதும் கிரிக்கெட் கிளப் ஆரம்பித்து கிரிக்கெட்டும் மற்ற டென்னிஸ், பேட்மிண்டன் மற்ற அனைத்து விளையாட்டுகளும் மற்றும் இசை, மியூசிக், டான்ஸ் அனைத்து விளையாட்டிலும் பலவிதமான திறமைகளுடைய அவர் நமக்கு பள்ளியின் கரஸ்பாண்டண்டாக கிடைத்ததற்கு நாம் மாணவ செல்வங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். நீங்கள் அவருடைய நன்றாக பயன்படுத்தி கொண்டு நல்ல முறையில் முன்னேற வேண்டும் எனவும் அவர்களையும் வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்து நமது பள்ளியின் ஏஓ அவர்கள் திருமதி சுதா பொன்கார்த்திக் அவர்கள் பள்ளி அலுவலகத்திலும் சரி அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் பள்ளி மாணவர்களிடம் நல்லபடியாக ஒழுக்கத்தையும் கல்வியும் போதித்து நல்ல முறையில் செயல்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் எனது மதிப்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் திரு அசோக்குமார் அவர்கள் நல்ல முறையில் போக்குவரத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து மாணவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதால் அவருக்கும் பாராட்டுதலும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் ஸ்டாஃப்ஸ் அனைவருக்கும் நல்ல முறையில் செயல்படுத்தியதற்காக நல்ல பள்ளி முன்னேற்றத்திற்காக உதவியதற்காக அனைவருக்கும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நம்ம ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் கல்வி இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அது மாதிரி கல்வியும் உடல் ஆரோக்கியம் நமக்கு இரு கண்கள் போன்றவை தான். ஒரு மனிதன் கல்வியில் நல்லா உயர்ந்துட்டு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் டிசீஸோட அல்ல உடல் நலம் இல்லாமல் இருந்தால் அவனால் திறம்பட செயல்பட முடியாது. அதனால் கல்வியை கற்றுக்கொள்ளும் போதே ஏதோ ஒரு விளையாட்டில் நல்ல பயிற்சி வரணும். அந்த இதையும் நம்ம ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் டேயை தனியாக ஒரு நாள் கொண்டாடுறாங்க எல்லாமே. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டேக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் முன்னேற்றம் கொடுக்குறாங்க. அதுக்காக எல்லா மாணவர்களும் ஏதாவது ஒரு கேம் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டில் கண்டிப்பாக சேரணும். அது செய்யணும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான என்ன செய்யணும், தினம் உடற்பயிற்சி செய்யணும், யோகா பயிற்சி செய்யணும், பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்யணும். இதெல்லாம் தினம் செஞ்சோம்னா தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் தனியாக செய்யறதுங்கிறது ஒரு நாளைக்கும் நமக்கு போர் அடிக்கும், செய்ய மாட்டாங்க, மறுநாளைக்கு செய்ய மாட்டாங்க. அதனால தான் நம்ம பலவித விளையாட்டுகள் கேம்ஸு ஸ்போர்ட்ஸுன்னு எல்லாம் உருவாக்கி அதில் நம்மளை ஈடுபடுக்கும் போது நம்மளே அறியாமல் எல்லா விதமான பயிற்சி நமக்கு கிடைக்குது. அப்போ உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்குது. அதில் என்னென்னா நம்ம முக்கியமாக எடுத்துட்டோம்னா உடல் நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நல்லா ஹார்ட் நல்லா செயல்படும், லங்ஸ் நல்லா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் செயல்படும். இது இல்லாமல் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகும், உங்களுக்கு போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நல்லா நாலேஜ் நல்லா மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாம் அதனால் தினமும் கல்வியோடு ஒரு அரை மணி நேரமாவது தினமும் பயிற்சிகளோ விளையாட்டுகளோ விளையாடணும்னு சொல்லி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டோட ஒவ்வொருத்தர் கல்வி முக்கியம். இந்த வயசில் நம்ம கல்வி நார்மல் தெரியாமல் இருக்கலாம் சிலருக்கு. ஆனால் முன்னேறும் போது நம்ம ஒவ்வொரு இதுலேயும் +2 மதிப்பெண் எவ்வளோ முக்கியமோ அதே போல் பொது அறிவுலையும் நல்லபடியாக திறம்படியாக இருந்தோம்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 3, குரூப் 4 எக்ஸாம் நடத்துகிறாங்க. இது இல்லாமல் இந்திய அரசாங்கத்தினால IAS எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதுலெல்லாம் நம்மளால் எல்லாருமே கண்டிப்பாக எல்லோரும் பங்கு பெற்று அந்த எக்ஸாம் எழுதி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த நம்மளோட பேசிக் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நல்லா ஜென்ரல் நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும். அப்படி போகும்போது நீங்கள் நல்ல நிலைமையில் வரும்போது நம்ம குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 2 ஆஃபீஸர் எதுனாலும் உங்களுக்கு நல்லா செய்யலாம். அது கல்வியை நல்லா கற்றுக்கணும். இந்த விளையாட்டோடு மட்டும் இருந்துடக்கூடாமல் கல்வியும் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு கிடைத்துள்ள பட்ஸ் ஸ்கூல் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள், அதுபோல் கரஸ்பாண்டன்ட் மற்றும் சீனியர் பிரின்சிபால் நல்ல அனுபவம் மிக்கவர்கள். அவர்கிட்ட உங்களை சந்தேகத்தினை நல்லா கேட்டு தெரிந்து கொண்டு நல்ல முறையில் படித்து நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பங்கேற்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விளையாட்டில் விளையாட்டு விழாவினால அதை பற்றி ஒரு சிறிது மட்டும் சொல்லிடுறேன். விளையாட்டு விழாவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா விளையாட்டு விளையாடுறதுனால என்ன பயன்கள்னு கேட்டோம்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும், நல்ல உடல் வலிமையாக இருக்கணும், நல்ல மெமரி பவர் இருக்கும், நல்ல இதில் இருக்கும். இது இல்லாமல் நம்ம பல மாவட்டங்களில் டிவிஷன் லெவல்லையோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மற்றும் நேஷனல் லெவலில் எல்லாமே போட்டிகளில் கலந்துக்கிட்டு ப்ரைஸஸ் வரலாம், பாராட்டுகள் பரிசும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் பல வகையில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம வில்லேஜில் இருக்கிறோம், இங்கேருந்து போய் நம்ம என்ன சாதனை பண்ண முடியும், நம்மளால் நேஷனல் லெவலில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பல ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் உருவாகியிருக்காங்க. பல பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆனவங்க நிறையா இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா செஸ்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா விஸ்வநாதன் ஆனந்த் த பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் முதல்ல செஸ்ஸுன்னு எடுத்துட்டாவே ரஷ்யாவின் கேரி காஸ்ப்ரோ, அனட்டோலி கார்போவ் அந்த மாதிரி ரஷ்யன் தான் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க செஸ்ஸில். அப்போ முதல் முறையாக தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் தான்
அவர் செஸ் இப்போ நேஷனல் லெவலில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ சாம்பியன்ஷிப் பண்ணி பல இதாக வந்து நல்ல கிராண்ட் மாஸ்டர் ஆனார், ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதனால தான் அவரை பாராட்டி முதலாக வந்து விளையாட்டு போட்டியின் மிக உயர்ந்த பரிசான கேல் ரத்னா அவார்டு வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் விளையாட்டில் அவார்டு வந்து நம்ம என்னென்ன கொடுக்கும், நேஷனல் லெவலில் 3 அவார்டு கொடுக்குறாங்க. அதை மட்டும் சொல்லிடுறேன். அது விளையாட்டு லெவலில் ஃபஸ்ட்டு வந்து மேஜர் தியான் சிங் கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்கிறோம். அது வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் 25 lakhs ப்ரைஸும் அந்த அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டுக்கு வாங்கினவங்க நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் முதல் முறையாக விஸ்வநாத் ஆனந்த் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் வாங்கியிருக்காரு. அது நம்ம கீத் சேத்தி, பில்லியர்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. கர்ணம் மல்லேஸ்வரி நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் அவார்டு. செகண்ட் அவார்டுன்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அர்ஜுனா அவார்டுன்னு சொல்கிறோம். அர்ஜுனா அவார்டு வந்து 15 lakhs கேஷ் ப்ரைஸ் அண்டு வந்து பெஸ்ட் அவார்டு கொடுப்பாங்க. அந்த அர்ஜுனா அவார்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இது மூன்றாவது வந்து எடுத்துன்னா துரோணாச்சாரியா அவார்டு. துரோணாச்சாரியா அவார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு பள்ளி மாணவன் கல்வியில் நல்லா சிறந்த மட்டும் செயல்படுறதுக்கு டீச்சர்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஸ்போர்ட்ஸில் வந்து தனித்திறமையோடு நல்ல மாநில அளவுலேயும் மாவட்ட அளவுலேயும் நேஷனல் லெவல்லையும் வந்து நல்லா சாம்பியன்ஷிப் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல கோச் அவசியம். அதனால் அந்த கோச்சுக்காக வேண்டி பாராட்டி அவங்களுக்காக துரோணாச்சாரியா அவார்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி இந்த அவார்ட்ஸ் நேஷனல் லெவலில் மட்டும் இல்லை, நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பண்ணுறோம். அதை வந்து எல்லா இதுலையும் நம்ம ஏதோ ஒரு வகையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். இதில் சில பேர்கள் வந்து நம்ம தமிழ்நாடு லெவலில் வந்ததில் விஸ்வநாத் ஆனந்த், இப்போ வந்து சமீபத்தில் வந்து பிரக்ஞானந்தா இருக்கார். அவர் இளம் வயதிலே வந்து கிராண்ட் மாஸ்டர் பதவியேற்று நல்லா உயர்ந்து இருக்கார். இப்போ அவரெல்லாம் பாராட்டணும். இளம் வயதிலேயே வந்து கிராண்ட் மாஸ்டர் இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து கிரிக்கெட்டில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம முதலெல்லாம் கிரிக்கெட்டில் தமிழ்நாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கிருஷ்ணமாச்சாரிய ஸ்ரீகாந்த் வந்ததுலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நல்ல ரைட் ஹேண்ட் பவுலர், ஆல்ரவுண்டர். அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு கிரிக்கெட்லேயே அதிரடி மாற்றமாக வந்து நல்லா இருந்தார். இப்போ சமீபத்தில் வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் பவுலர். அவரும் நல்ல விக்கெட்லாம் எடுத்து நல்ல முறையில் திறமையாக இருந்துகிட்டு. இவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இவங்க மட்டும் இல்லை, நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நரேன் கார்த்திகேயன் பார்த்துட்டிங்கன்னா கார் ரேசிங்கில் ஒரு பெஸ்ட் பர்சன். அவர் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்தியாவில் யாருமே இல்லாத அளவுக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஃபார்முலா 1 கார் ரேசஸ்லாம் நல்லா வின் பண்ணி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வின் பண்ணி சூப்பர் லெவலில் வந்தார். அதனால் அவருக்கும் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டு பர்சன் நரேன் கார்த்திகேயன். அவர் கோயம்புத்தூர் சேர்ந்தவர். தென் இது இல்லாமல் வந்து நம்ம ஒவ்வொரு கேம்லேயும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங் கேம் எடுத்துட்டோம்னால அதுலேயும் எழுதியிருக்காங்க ஃபென்சிங் கேம். இதில் ஒரு ஸ்குவாஷ் கேம் இருக்குது. ஸ்குவாஷ் கேம் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் இல்லாத கேம் தான். ஒரு கியூபிக் கிளாஸ் சேம்பர் மாதிரி வச்சு அதில் வந்து பேட்மிண்டன் பால் மாதிரி வச்சு ஆடுற கேம். அது இன்டர்நேஷ்னல் கேம். அந்த கேமை வந்து கற்று நல்லா அதில் தெளிவாகி அதில் வந்து பெஸ்ட்டு பர்சனாக வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வந்தவங்க வந்து தீபிகா பள்ளிகள். அவங்க வந்து அந்த தீபிகா பள்ளிகள் வந்து பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்லாம் பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்கள பாராட்டி அவங்களுக்கு வந்து அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட் இந்தியன் உமன் டு கெட் அர்ஜுனா அவார்டு இந்த இந்தியா. தமிழ்நாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாமக்கல் வெட்டினரி காலேஜ், நான் படித்த நாமக்கல் வெட்டினரி காலேஜ்லேருந்து துளசிமதி முருகேசன் இருக்காங்க. அவங்க இப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா பேரா ஒலிம்பிக்கில் வந்து அவங்க பேரா ஒலிம்பிக்கில் வந்து பேட்மிண்டன் சாம்பியன். இப்போ வந்து பேரா ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் நினைக்கிறாங்க. இது இல்லாமல் பல வருடங்களாக வந்து ஆசியன் கேம்ஸ் மற்ற நேஷ்னல் கேம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி நிறையா மெடல்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்கள வந்து பாராட்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பாராட்டி சென்ற வருடத்துக்கான இந்த பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு. இப்போ வந்து சமீபத்தில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து அர்ஜுனா அவார்டு கொடுத்து பாராட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி திறமைகள் நல்லா இருக்காங்க. நீங்களும் அதனால் எல்லா மாணவர்களும் வந்து கல்வியோடு சேர்ந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் ஏதோ ஒரு இதில் நல்லா இருக்கணும். கல்லூரிக்கு போனாலும் சரி, அதுக்கப்புறம் போனாலும் எப்போ எக்ஸசைஸ் அல்லது வந்து கேம்ஸில் ஈடுபட்டிங்கன்னா உங்களோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாருமே வந்து அது நல்லா இருக்குங்கிறத சொல்லி இதோட இத்துடன் நிறைவு பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். I extend a hearty thanks to our chief guest for enlightening us on the right way. Thank you so much, sir. Request our correspondent, sir, to honor the chief guest with shawl and memento.
is the sum of small efforts repeated day in and day out. If your heart is in your dream, no request is too extreme. Only a storm of hot passion can turn the destinies of people, and she can arouse passion who bears it within herself. I would like to call upon the civil servant, Mrs. Shweta Ma'am, BE Municipal Commissioner, to deliver your speech. Respondent, principal, staffs, and my dear students, a warm good morning to everyone present here. Thank you, ma'am, for inviting me to this occasion, and it's my privilege to stand before you in this occasion. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னோட ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸ் எதுக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எதுக்காக ஸ்போர்ட்ஸ்க்கு இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் த எஜுகேஷன் அப்படின்னு இல்லை, ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் மாதிரி. கல்வி ஒரு பக்கம், ஆரோக்கியம் ஒரு பக்கம், ஹெல்த்து வெல்த்து, அதாவது மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு மாணவனாகட்டும், ஒரு குடும்பமாகட்டும், ஒரு சமூகமாகட்டும் ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை நோக்கி வரும். ஸோ அதுக்காக நம்ம படிக்கிறோமோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய அந்த ஸ்போர்ட்ஸு அப்படிங்கிற விளையாட்டுக்கும் செலுத்தும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய என்டர்பாலிக், அதாவது என்டையர் மெட்டபாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ரெண்டு கண்ணு மாதிரி படிப்பும் ஆரோக்கியமும், அதுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆன்சர் பண்ணுறீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 11th 10th சேர்த்து ரன் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்பிரிட் வந்து ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இட்ஸ் அபவுட் த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அதுதான் உங்களுக்கு லைஃப்பில் வந்து அடுத்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைஃப்பில் வந்து நம்ம எப்போவுமே நிறைய பீப்புளை மீட் பண்ணுவோம், அடுத்தடுத்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான சிச்சுவேஷனுக்கான கேப்பபிலிட்டி அண்ட் அபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சில பேர் ஃபர்ஸ்ட் வந்திருப்பீங்க ஸ்போர்ட்ஸில், சில பேர் பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பீங்க, அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வராது அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களோட அபிலிட்டி என்ன, உங்களுக்கு எது நல்லா வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சா நீங்கள் வின்னர் தான். இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக நமக்கு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து இப்போது இந்த ஸ்கூல் லைஃபோட எண்டில் இருக்காங்க, அவங்களோட கெரியர் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க என்னவாகணும் அப்படிங்கிற ஒரு பேஷனை வந்து அவங்க கிளியராக இந்த இடத்துல டிட்டர்மைன் பண்ணணும். பிகாஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறது இல்லை. நம்ம என்ன வாகணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக அவங்க கற்றுக்கிறது இல்லை. ஸோ இங்கே இருக்க டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு என்ன வாகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக இது பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நிறைய இன்டர்நெட் சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் நீங்கள் எதில் கரெக்டாக வர முடியும், உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் ட்ரைனிங்கில் இருக்கப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணப்போ அப்போ சில பேர் சொன்னாங்க, எனக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் நல்லா வரும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி எனக்கு இது நல்லா வரும், பட் ஸ்டடீஸ் நல்லா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம போத் கரிக்குலரையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலரையும் மேனேஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேஸாக ஸ்டடீஸ் வச்சுக்கணும். ஸ்டடீஸ் வந்து என்றைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த நாலேஜ், சார் சொன்ன மாதிரி அந்த அறிவு அப்படிங்கிறத நம்ம படிக்கிறதுனால வரும். இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம அதை டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நல்லா வருவீங்கன்னா, இப்போ சார் நிறைய பேர் மென்ஷன் பண்ணாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நல்ல ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணாங்க. சில பேருக்கு நல்ல எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் இருக்குது. அது மாதிரி நீங்களும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். Became an engineer, but before I had a dream to become a doctor, but I am a middle class student. So to become a doctor, we have lot of money, means only we have to become a doctor. So now my ambition is to become an engineering. That's all. Okay, next student. My ambition is become to an engineer. I am studying so hard to get 180 plus cut off in my public examination. Thank you. That's good. Next person. My aim is to become an engineer. I am learning Java and HTML. My aim is to become an 190 cutoff.
To become an IAS officer. Wow, that sounds so good. My ambition is to become an agri student. Wow, that's good. Okay. வேற யாராவது சொல்றீங்களா? My aim is to become a doctor and service to poor peoples. That's so nice of you. ஓகே, இப்போ நீங்க எல்லாமே உங்க ஆம்பிஷன் சொன்னீங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொன்னவர் என்ன சொன்னாரு? லைக் எனக்கு அதுக்கான ப்ராப்பர் சேனல் இல்லை, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் என்னவாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் போதும், அந்த டிசைர் உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும். இப்போ அவர் சொன்னார் டாக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப செலவாகும், என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படியெல்லாம் இல்லை. இப்போ ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. யூடியூப்லேயே உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுக்கிறாங்க, மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் படித்தா மட்டும் போதும். ரெசிடென்ஷியல் கோர்சஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட்டாக இருக்கட்டும், மெடிசனுக்கு, டாக்டருக்கு, ஜேடபிள்யூஆ இருக்கட்டும், இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இப்போ பண்ணுறாங்க. நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும். அதுவும் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா ஆன்லைன்லேயே உங்களுக்கு நிறைய ஃப்ரீ சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியே படிக்கலாம். அதை யூஸ் பண்ணி படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ரிக்ஷா டிரைவர்ஸோட பசங்க இன்னைக்கு ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க. எதுவுமே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு படித்தவங்களும் இருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. ஸோ முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் பேஷனை மட்டும் கிளியராக தேர்ந்தெடுத்தா போதும். எது வேணும் உங்களுக்கு, எதில் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா அவங்க நல்லாவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சிவில் இன்ஜினியர் எடுத்தேன். பட் எனக்கு ஒரு 4th இயர் வரப்போ எனக்கு சிவில் இன்ஜினியரிங்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 4 ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆனேன், 2 சிவில் இன்ஜினியரிங் கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். அப்புறம் தான் நான் சிவில் சர்வீசஸ், எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவரை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போவுமே எனக்கு இப்போ கவர்மெண்ட் செக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பேங்க் ஜாப்ஸ் இருக்கு, வேற கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. பட் எனக்கு சிவில் சர்வீசஸ்க்கு வரணும், பீப்புளுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு 2-3 பேங்க் ஜாப் கிடைச்சுமே நான் அந்த பேங்க் ஜாப்ஸ்க்கெல்லாம் போகல. நான் கிட்டத்தட்ட 3 to 4 years ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஜாப்க்கு. சிவில் சர்வீசஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்த டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி, அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த 3 வருஷத்துல நான் ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி நிற்க முடியாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிவரன்ஸ் வேணும். அதுக்கப்புறமும் அதை கடந்து வந்து கொரோனா டைம் வந்துச்சு நான் படிக்கிறப்போ. அப்போ கிட்டத்தட்ட 2 years எக்ஸாம் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் நடந்து ரிசல்ட் விடுறதுக்கே 2 years ஆச்சு. ஆனால் அவ்வளோ டைம்லையும் பொறுமையாக லைக் நம்மளுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டான ஐடியாலஜி இருந்ததுன்னா என்னால் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டேட்டில் 17th ரேங்க் வாங்கி உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்க முடியுது. ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன வேணும் அப்படிங்கிறத தீர்க்கமாக முடிவெடுத்துட்டு அதுக்கான ஆக்ஷன் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் தேர், எஜுகேஷன் தான் உங்களை மாற்றும். நான் சொன்ன மாதிரி ஒரு ரிக்ஷா டிரைவரோட பையன் இன்னைக்கு ஐஏஎஸ்னா அவங்க ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு அவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, முடியாதுலாம் இல்லை. இப்போ உங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் எதா வேணாலும் ஆகலாம். நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க எந்த வழியில் நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்கூல் முடிச்சு என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்காது. நீங்கள் அதை யோசிச்சு கிளியர் கட்டாக இப்போவே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த டைமே கிளியராக யோசிச்சிருந்தேன்னா என் லைஃப்ல இன்னும் நிறைய இயர்ஸ் சர்வ் பண்ணி நான் இன்னும் முன்னாடியே கூட சிவில் சர்வீசஸ்க்கு வந்திருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைலமாவில் இருக்காமல் உங்களை விட பெரியவங்க, உங்களுக்கு யார் ட்ரஸ்டபிளாக இருக்காங்களோ, மென்டர்ஸோ, டீச்சர்ஸோ, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்கிட்டையாவது நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக முடிவெடுத்துட்டு நீங்கள் அந்த ஆக்ஷன், அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை ஒருத்தர் பேசினார்ல ஃபர்ஸ்ட், யார் அவர், அந்த என்னால் முடியாது அப்படின்னு சொன்னவர், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட மைக் கொடுங்க. எதனால நீங்க டாக்டர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்க? It needs more money. எதுக்கு மணி? உங்களுக்கு தான் இப்போ ஃப்ரீ கோச்சிங் தராங்கல்ல. உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா?
எஸ் மேம். டேட்டா கனெக்ஷன் இருக்கா? எஸ் மேம். ஓகே. உங்களுக்கு நிறைய டிஎன் லைக் சேனல்ஸ் இருக்கு நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. டெய்லி நீங்கள் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அதை படித்தா போதும். நீங்கள் அதில் இருக்க மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு எல்லா போர்ஷன் சிலபஸ் ரிசோர்ஸஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் டாக்டர் ஆயிடலாம். அதே மாதிரி தான் இன்ஜினியரிங்க்கும் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இப்போ நம்ம எல்லாம் எதுக்கு நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ணுறோம். அதை தவிர அதை நம்ம லைஃப் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோன்னா நம்ம இன்னும் பெட்டராக போக முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. டெய்லி நீங்கள் 2 மணி நேரம் மட்டும் படித்தா போதும். இப்போ நீங்கள் 12th இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா 1 year கூட நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இல்லை நீங்கள் வேறு இதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சுட்டு அடுத்த நீட்டுக்கு வரவங்க கூட இருக்காங்க. ஸோ எதுவுமே முடியாதுன்னு இல்லை, ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டெப்ஸ் எடுங்க. ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். தட்ஸ் குட். ஸோ அதுதான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலரோட பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து இது பண்ணுங்கள். லைஃப்பில் அட் த சேம் டைம் ரொம்ப சீரியஸாக ஸ்டூடியஸாக இருக்கணும்னு இல்லை, ரிலாக்ஸாக இருங்க, நேச்சர் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபெலோ பீப்புள் கிட்ட ஒரு கைண்டான ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்மேன்ஷிப்பை வளர்த்துக்கோங்க. நீங்களும் முன்னேறணும், உங்களை சுற்றி இருக்கவங்களும் முன்னேறணும். அது மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வளர்த்துக்கோங்க. அண்ட் ஆஸ் அ கமிஷனராக நான் உங்களுக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இந்த ஊரை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், ப்ளஸ் இங்கே ஒரு நல்ல பீப்புள் மேன்கைண்ட் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வேஸ்ட் செக்ரிகேஷன் வந்துட்டு நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் போய் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க. வேஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம 62 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் இந்தியாவிலேருந்து நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். அதில் 11 டன் வந்து நம்ம ஒட்டஞ்சத்திரம்லேருந்து வருது. ஸோ நம்ம வேஸ்ட்டை நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணணும். வேஸ்ட்டை வந்து எப்படி பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன். பிகாஸ் லைக் இப்போது வேஸ்ட் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எங்கள் கம்போஸ்ட் யார்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேஸ்ட் அவ்வளோ டம்ப் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து வெட் வேஸ்ட் அண்ட் ட்ரை வேஸ்ட் நீங்கள் செப்பரேட் பண்ணி கொடுக்கறது மூலம் நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக உங்களோட ஒரு பணியை நீங்கள் ஆட்டுறீங்க. அதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டயும் எஜுகேட் பண்ணுங்கள். அட் த நெக்ஸ்ட் டைம் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன், நம்ம நிறைய அங்கே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது நம்ம எர்த்தை எவ்வளோ ஹார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் ஸ்பாயில் ஆகுது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஓஷனில் கலந்து நம்மளோட மெரைன் லைஃபை அதை அஃபெக்ட் பண்ணுது. ஹோலாக நம்ம ஈகோசிஸ்டம் நம்மளுக்கு இது பண்ணுது. நம்மளே நம்ம ஈகோசிஸ்டமை டிகிரேட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு ஜென்ரேஷனை வந்து இந்த எர்த் வந்து அன்ஃபிட் டு லிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காஷியஸாக இருந்துட்டு ரெடியூஸ் பிளாஸ்டிக், ரீயூசபிளான என்விரான்மெண்டல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. And all the best for the future endeavors. Thank you for the opportunity. Thank you, ma'am.